நல்லது ரசிகர்களே, புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு தான் தற்பொழுது நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் பரீட்சைகள் வருகின்றது. வாழ்க்கை பரீட்சையாகட்டும் அல்லது புத்தக பரீட்சையாகட்டும், வாழ்க்கையில் எத்தனையோ பரீட்சைகள் வருகின்றது. இந்த பரீட்சைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் பரிசீலிக்கப்படுகின்றோம். எங்களுடைய திறமைகள் பரிசீலிக்கப்படுகின்றது. சில தருணங்களில் அது சரியாக அமையவில்லை, எங்களுடைய வாழ்க்கையில் அது தவறாக அமைந்து விடுகின்ற பொழுது மன அழுத்தங்களுக்கு, மன உளைச்சல்களுக்கு நாங்கள் ஆளாகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு விடயம் எங்களுடைய வாழ்க்கையில் கிட்டவில்லை, அதை நாங்கள் எதிர்பார்த்த அளவில் நிறைவேறவில்லை என்ற ஒரு ஏக்கம், ஒரு கவலை அப்படி வருகின்ற பொழுது மன அழுத்தங்கள் அதிகளவாக அதிகரிக்கின்றது. அதுபோல சில நேரங்களில் எங்களுடைய பாவனைகள், போதைப் பொருளாகட்டும், இப்படியாக நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அதன் மூலமாக ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள், பரீட்சையில் எதிர்பார்த்த சித்தி எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள், நோய்வாய்ப்படுகின்ற பொழுது எங்களுக்குள் ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள், பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது எங்களுக்குள் ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள், இப்படி காதலை எதிர்பார்க்கின்ற பொழுது அது நிறைவேறாத விடத்து எங்களிடம் ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள், இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மன அழுத்தங்களுக்கு நாங்கள் உள்ளாகின்றோம். இந்த மன அழுத்தங்களுக்கு சரியானதொரு தீர்வினை, சரியானதொரு விழிப்புணர்வினை, சரியானதொரு முடிவினை எங்களால் யாரிடம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஒரு வைத்தியர் நிபுணர், உளவியலாளரிடம் அணுகினால்தான் அவர் சரியானதொரு வழிகாட்டியாக சரியான விழிப்புணர்வு பாதைகளை எங்களுக்கு வழிகாட்டுவார். சரி, என்றும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருப்பது மன அழுத்தம் தொடர்பாக. ஏன் இந்த மன அழுத்தம் வருகின்றது, எந்தெந்த காரணங்கள் மூலமாக இந்த மன அழுத்தங்கள் ஏற்படுகின்றது என்பது தொடர்பாக பேசுவதற்குத்தான் இன்றைய தினம் நாங்கள் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். மனோ தத்துவ நிபுணர், உளவியலாளர், வைத்தியர் கலாநிதி வசீர் லத்தீஃப் அவர்கள் தான் இன்றையோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஏமாந்துட்டீங்களா? யாராவது யாரும் ஏமாற்றல. ஆனா நான் ஏமாறி கொஞ்சம் குறைவு. ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கிறேன். விழிப்புணர்வோட இருக்கிறீங்க, அதான் சூப்பர். அப்படிதான் இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். சரி, இன்றைய தினம் நாங்கள் மன அழுத்தம் தொடர்பாகத்தான் பேசுவதற்கு தயாரா இருக்கிறோம். முதலாவது கேள்வி, நேற்றைய தினம் உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியாகி உள்ளன. ஆகவே பெறுபேறுகளில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே தருணத்தில் வெற்றி பெறாத குறைவான சித்திகளை பெற்றவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கின்ற பொழுது அவர்களுடைய மன அழுத்தம் குறைகின்றது, இல்லையா டாக்டர்? ஆகவே மன அழுத்தம் என்பது இந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அவர்களை சார்ந்தவர்களுக்கு, அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பாக பெற்றோர்களுக்கும் இதில் பெரியதொரு குழப்பம் இருக்கிறது டாக்டர். இப்போ தன்னுடைய பிள்ளை அடுத்த கட்டம் என்ன தீர்மானம் எடுக்க போகின்றானோ, எங்களுடைய தீர்மானத்திற்கு அவன் இணங்க மாட்டுகின்றான், என்ன செய்வது, இப்படி நிறைய குழப்பத்தில் இருக்கிறார்கள். இதற்கான சரியானதொரு வழிகாட்டியை நீங்க சொல்வீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். கண்டிப்பா. இதுக்கு முதலாவது இருந்த நிகழ்ச்சி ஒன்றிலையும் நேத்ரா டிவியில் ஏ-லெவல் எக்ஸாமுக்கு முட நிகழ்ச்சி நான் செஞ்சேன். இந்த தடவைக்கும் எனக்கும் அதே பாக்கியம் கிடைச்சி ரிசல்ட் வந்த பிறகு அந்த நேரத்தில் நான் கதைச்ச விஷயங்கள் தான் நிறைய பெற்றோர்களுக்கு நம்பிக்கைகள் இருக்கி, எதிர்பார்ப்புகள் இருக்கி, பிள்ளைகள் இந்த இதில் சித்தி அடையும். பிள்ளைகளுடைய கோணத்தில் பார்த்தா அது வேறு விதமாக தான் இருக்கும். அவங்க வேறு விஷயங்களில் விருப்பம் இருப்பாங்க. குறிப்பாக நான் நினைக்கிறேன், இப்போ இந்த நேற்று ஏ-லெவல் ரிசல்ட்டில் நிறைய பெற்றோர்கள் ஏமாந்து இருப்பாங்க. இது சித்தி பத்தாது. அப்போ பிள்ளைகள் சில பேர் சித்தி அதையாத பிள்ளைகள் நினைப்பாங்க, மறக்க ஏ-லெவல் செய்ய முடியாது இந்த தருணத்தில். ஆனால் இப்போ இளைஞர்கள் கல்வி திட்டத்தைப்படி ஒருத்தருக்கு ஓ-லெவல் கம்ப்ளீட் பண்ணாலும் டிகிரி ப்ரோக்ராமுக்கு போகலாம். மற்றது ஏ-லெவலையும் சித்தி குறைந்து எடுத்தாலும் அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மூலமாக அவங்க அடைய வேண்டும் இலக்கத்துக்கு போகலாம். ஆனால் இங்கே ஆவிரிக்கு பெற்றோருடைய அறியாமை, மற்றது ஒப்பிட்டு பார்ப்பது, இன்னொரு பிள்ளையோட இருக்கிற ரிசல்ட்டை என்னுடைய பிள்ளையோட ஒப்பிட்டு பார்த்தது. இன்னொரு விஷயம், இந்த தரக்க ஏ-லெவல் ரிசல்ட்டுக்கு பாதிப்பாக வந்திருக்கு இந்த டிட்வா இருந்த இந்த அனர்த்தம். அதில் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் காலம் தாமதித்தான் போகுது. அதில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷனில் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இதுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களும் முயற்சி எடுத்து தான் இதுக்கு முகம் கொடுத்து இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய இப்போ அவங்க யோசிக்கணும், இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னு. சில நேரம் சில பிள்ளைகளுக்கு, சில பெற்றோர்கள் நினைப்பாங்க நாங்கள் செலவழிக்க கூடாது, இதுக்காக இவ்வளோ செலவு போச்சு, ஆனால் இதில் கிடைச்ச ரிசல்ட் இவ்வளோ தான். வணிக ரீதியாக இது ஒரு நஷ்டமான விஷயம். பெற்றோர்கள் எப்படி நினைக்கிறார்கள், இந்த அளவுக்கு நாங்கள் செலவழிச்சிட்டோம், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை நீ பார்த்துக்கோ, நீ சம்பாரிச்சு படிக்கிறதா இருந்த படி, இல்லாட்டி தொழில் வாய்ப்புகள் தெரிவு செய்யறதா தெரிவு செய். இது என்ன மாதிரி சாத்தியமா? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. சில பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய அந்த டிஃபெண்டிங் பார்ட்
ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தேவை. ஒரு 23 24 இப்போ கூடுதலாக எடுத்தால் பெண்கள் எடுத்தால் பெண் பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவுடைய அந்த கவனிப்பு தேவைப்படுது அந்த வயதுக்கான வரையும், அவங்க திருமணம் முடிக்க வரையும். சில நேரம் அவங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீயே தேர்ந்துக்கோன்னு சொன்னால் அவங்களுக்கு சில நேரம் அந்த ஒரு அழுத்தமாக இருக்கும். சில நேரம் அவங்களுக்கு தேவையான தொழிலுக்கு போகாமல் அதை விட சிறு தொழிலுக்கு போகலாம், உயர்கல்வியை கற்றாமல் போகலாம். இப்போ இதுக்கு பிறகு அவங்களுக்கு டிப்ளோமா ப்ரோக்ராம்ஸ், நாங்கள் நினச்சா ஒருத்தர் வந்து அக்கௌண்டிங் சைட்டில் போனால் அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாகவோ ஒரு ஆடிட்டராகவோ போக ஆசையாக இருந்தால் அதில் நிறைய இருக்குது கரியர் பார்ட்ஸ். நீ அவங்க அதுக்கு போகாமல் இவங்க இப்போ குறி சொன்னால் ஒரு தொழிலுக்கு போக தான் பார்ப்பாங்க. ஏன்னா தொழில் வாய்ப்பை விட மேலதிகமாக படிக்கிறது தான் நல்லது தான் நான் இருக்கேன். ஏன்னா நிறைய நாங்கள் பார்த்தா இப்போ இது பெண்கள் மட்டும் இல்லை, இப்போ இளைஞர்கள் பார்த்தா ஆண் மகன்கள் பார்க்க அவங்க அந்த ஓ லெவல் நிறைய பேரை நான் காண்றேன். நான் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் செய்யக்குள்ள ஓ லெவலுக்கு பிறகு ஒன்றும் படிக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது அவங்களுடைய ஒரு ரிலேஷனுடைய ஒரு ஷாப்பில் வேலை செய்வாங்க, இல்லாட்டி ஊபர் ஓட்டுவாங்க. நான் சொல்ல இந்த அது பிள்ளைன்னு சொல்லவே இல்லை, அவங்க அந்த உயர் கல்விக்கு போகிறேன். இப்போ எங்களுக்கு தேவை வருங்கால சமுதாயம் நல்ல கல்வித்தரமான பிள்ளைகளா, நாட்டின் தீர்மானங்கள் எடுக்கிற பிள்ளைகளாக தான் வரணும். ஒரு அளவுக்கு ஓ லெவல் ஏழோட நின்றா அந்த நிலைமைக்கு போக கஷ்டம். இப்போ நான் காண்ற விஷயம் அது தான். இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க கூடுதலாக சம்பாதிச்சா போதும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு, படிப்பை விட சம்பாதிக்கிறதே தான் கூட. ஆனால் நாங்கள் படிக்கிறோம் எங்களோட அறிவை வளர்க்க. இப்போ படிப்புக்கு வந்து ஒரு காலம் இல்லை. இப்போ சில நேர்கள் வயதுக்கு போன பிறகும் டிகிரி எடுத்துப்பாங்க, அவங்க சந்தோஷம் அடைவாங்க. இளம் வயதில் கிடைக்கல, ஒரு மிடில் ஏஜில் கிடைச்சேன். இப்போ நிறைய பேர் இப்போ பெற்றோர்களுக்கும் தப்பான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ படிக்கிறே சம்பாதிக்கிறே வேற ஒரு விஷயம், படிக்கிறே அவங்களோட அறிவை திறனாக்க. இந்த மாற்றத்தை அவங்க சரியாக பயன்படுத்தா அவங்களுக்கு பெரிய இதில் வித்தியாசம் என்னென்னு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் அதுவும் செஞ்சால் இதை விட உழைக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறத விட டெக்னிக்கல் கோர்ஸ் செஞ்ச ஒருத்தருக்கு இதை விட உழைக்கலாம். அப்போ கல்வி எதுக்கேன்னு யோசிப்பாங்க. அதுதான் தப்பான கண்ணோட்டம். இதுலேருந்து மாறணும். சரி, இதிலிருந்து மாறணும். இப்போ பெற்றோர்களை பொறுத்தவரைகள் பெரியதொரு மனக்குழப்பம், பிள்ளையினோட தீர்மானங்களுக்கு இணங்குவதில் சில சிக்கல்கள். செலவழித்து விட்டோம் ஒரு விஷயம், இரண்டாவது முறையும் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்வதையும் அந்த பிள்ளை கேட்பதில்லை. இதற்கு என்ன மாதிரியான இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற ஜெனரேஷன், நான் குறை ஒன்று சொல்லலை, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பிள்ளைகள் நிறைய நினைக்கிறாங்க பெற்றோர்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு கண்ணோட்டம் உண்டு. மற்றது அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு அழுத்தம் இருக்கு. என்னென்னா இப்போ நான் மறுக்க படிக்கக்குள்ள என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார்கள் அதை கேட்பாங்க, கேலி பண்ணுவாங்க, ஐயோ முதல் தடவையை செய்ய இல்லாமல் போச்சுன்னு. மற்றது முயற்சி பண்ணுற அளவு குறைவு. இப்போ இவங்க பார்க்குறாங்க, இல்லை இதை படித்தாலும் நான் இப்படியும் வேலைக்கு தானே போகணும், அப்போ அந்த வேலையில் இருக்கிற ஊதியம் நான் இது கம்ப்ளீட் பண்ண இல்லாட்டும் எனக்கு கிடைச்சா நான் இதுக்கு மறுக்க படிக்கணும் என்று அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. மற்றது வந்து பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தில் மனோதத்துவ நிபுணரை அணுகினா அதை விட கொஞ்சம் நல்ல. ஏன்னா பெற்றோர் கேட்குறதை விட ஒரு மனோதத்துவ நிபுணர் அதை நல்ல வடிவமைப்பு சொல்லுவார். இப்போ சில பேர் இருக்கிறாங்க வீட்டில் அப்பாவை பிடிக்காத பிள்ளைகள், அம்மாவை பிடிக்காத பிள்ளைகள், ஏதாவது என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்ப்பு தான். அம்மா நல்லதுக்கு சொன்னாலும் அப்பா நல்லதுக்கு சொன்னால் எதிர்ப்பு தான். இனி அது வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பிள்ளைகள் நினைக்கிறாங்க, இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து இருக்கு, ஐடி டெக்னாலஜி கூடியா இருக்கு, அம்மா அப்பா வந்து 80s 90s இருப்பாங்க, 70s இருப்பாங்க, அவங்க அப்டேட்டட் இல்லை, அவங்களுக்கு புரியாது, அந்த காலம் இல்லை இது. ஸோ இந்த ஜெனரேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கு. இந்த பிரச்சனை வர அது நல்ல வடிவமாக நல்ல விதமாக ஒரு மனோதத்துவ நிபுணர் மூலமாக சொன்னால் நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு பயனுள்ள கிடைக்கும் இதுக்கு. சரி, இன்றைய தினம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான நாள், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, போய தினம், பௌர்ணமி தினம். இப்படி நிறைய சிறப்பான அம்சங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒருவரை வந்து ஏமாற்றணும், நகைச்சுவைக்காகத்தான் ஏமாற்றும் நாளாக இந்த நாள் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. எது எப்படியா இருந்தாலும் டாக்டர், நாங்கள் பார்க்குறோம் இந்த போதைப் பொருள் தொடர்பாக, போதை பாவனை தொடர்பாக விளம்பரங்களை பார்க்கின்ற பொழுது ஏமாற்றாளிகள் தான் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்கள். ஏமாளிகள் அவர்கள் தான் உலகத்தில் வாழக்கூடிய பெரியதொரு முட்டாள்கள் என்று சொல்லப்படுகின்றது. சரி, இவர்களுக்கு என்ன வகையிலான நாங்கள் விழிப்புணர்வுகளை கொடுக்கலாம் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்களுக்கு? அவங்க ஏமாளிகள் மட்டுமே கோமாளிகளும் ஆகியிருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் தான் அதிக அளவில் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கண்டிப்பா. இப்போ நாங்கள் நினைச்சா இப்பொழுது ஒரு வீடு ஒன்று எடுத்தா, வீடுல வந்து செலவுகள் எடுத்தா, ஒரு அப்பா நாங்கள் சொல்லுவோமே அவர் வந்து போதைப் பொருளுக்கு இல்லாட்டி அவர் குடிப்பழக்கத்துக்கு இல்லாட்டி ஸ்மோக்கிங்க்கு அவர் அடிக்காவினா ஒரு நாளைக்கு போகிற செலவு அதுக்கே பெரிய ஒரு தொகையாக போகும், ஒரு 1000 கணக்கு போகும். ஆனால் அதை சேமிச்சா அந்த பழக்கிலேருந்து
வெளியே வந்தால் பெரிய ஒரு அளவு ஒரு காசு வந்து வீட்டுக்காக உபயோகிக்கலாம். மற்றது வந்து சில பேர் நினைக்கிறாங்க என்னன்னா அது ஒரு குறைபாடாக நினைக்கிறாங்க. நான் வந்து குடிப்பழக்கம் இல்லாட்டி நான் ஒரு நல்ல ஒரு ஆண்மகன் இல்லை, ஆம்பளைல என்ன குடிக்கணும், ஸ்மோக் பண்ணணும், சமுதாயத்தில் அப்படி வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இனி இதுக்கு பெரிய காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் தொடங்குனா வாழ்க்கையில இலக்கு இல்லை. இப்போ சில பேர் திருமணம் முடிக்கிறாங்க, ஆனால் அந்த கெட்ட பழக்கங்கள் சுற்றி திருமண வாழ்க்கை அதோடய முடியுது. என்னென்னா இப்போ எனக்கு கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க இவங்க வந்து குடிப்பழக்கத்தை அடிக்ட் ஆகுது. இப்போ அவருக்கு அவர் சொல்ல இல்லை நான் இதை மட்டும்தான் நான் செய்கிறேன், நான் மற்ற இப்போ அவங்க இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இல்லை எனக்கு குடிப்பழக்கம் மட்டும்தான் இருக்கு, நான் வேறு கெட்ட பழக்கம் ஒன்றுமே இல்லை. சில பேர் ஸ்மோக் பண்ண இல்லை நான் ஸ்மோக் பண்ணேன், அது ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, எல்லாரும் ஸ்மோக் பண்ணுறாங்க. இப்போ சில பேர் வந்து அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, இது சரின்னு சொல்ல இன்னொருத்தரும் குடிக்கிறாரு, அப்போ நான் குடித்தா தப்பு இல்லை. அப்போ சில பேர் சொன்னால் இல்லை நான் வீட்டில் மட்டும்தான் குடிக்கிறேன், வெளியெல்லாம் போய்ட்டு குடிக்கிறேன். ஸோ இப்படி குடித்தாலும் குடிப்பழக்கம் கெட்டது தான். இப்போ அதால் வரை வணிக ரீதியான பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள். இப்போ நான் குடித்தா எந்த மகனுக்கோ மகளுக்கோ எனக்கு சொல்லல குடிக்கக்கூடாது. என் ஆலோசகராக இருந்தால் என் வாழ்க்கையிலையும் அதே விஷயத்தை நான் சொல்லப்படுது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களே தெரியாமல் இப்போ இந்த முட்டாள்கள் தினத்தை நான் சொன்னால் அவங்க தான் பெரிய முட்டாள். யார் இந்த போதை வஸ்துக்கு போதை விஷயத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய முட்டாள். இப்போ ஒரு தினத்தில் மட்டும் இல்லை, வாழ்க்கை பூரா 365 நாளையும் அவங்க முட்டாளாகத்தான் மாறுறாங்க. இப்போ அவங்க ஒரு இடத்துல யோசிச்சா இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு என்ன காரணம், காசு தங்காததுக்கு காரணம். இப்போ நான் யாருக்கும் குறை சொல்லலை. இப்போ இருக்கிற நேரத்தில் இப்போ நான் பார்ப்போம் உலகத்தில் பெரிய ஒரு யுத்த பிரகடனம் ஒன்று இருக்கிறோம். நிறைய பேருக்கு இப்போ வந்து பிரச்சனைகள் இருக்குது, வணிக ரீதியான நிறைய விஷயங்கள் கூடுதலாகுது. ஸோ இதுவரை நாங்கள் வந்து எங்கிட்ட கட்டுப்பாட்டில் வைக்கன்னா நம்முடைய சைட்டால் நாங்கள் என்ன செய்யணுமோ அதை சரியான முறையாக செய்யணும். இந்த பழக்கத்துக்கு போகிறேன்னா நான் நினைக்க அதுதான் அவர் தான் பெரிய ஏமாளி வாழ்க்கையில். சரி, இவர்களை வந்து இந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர்களே டாக்டர் அதிகளவான மன அழுத்தத்திற்கு தாக்கப்படுகின்றார்கள். இதை எப்படி ஆராய்ந்து கொள்வது? அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கிறது? இல்லை, கண்டிப்பாக இலங்கையில் சிகிச்சை முறைகள் இருக்குது. இதுக்காக இலவசமாகவும் இருக்குது. டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் இது இருக்குது ராஜகிரியில். மற்றது சில பேர் ஆலோசனைகள் வந்தால் அவங்களே புரிஞ்சு கொள்ளணும். இப்போ சொல்லுவாங்க தானே பாட்டில், திருடனை பார்த்து திருந்து விட்டால் திருட்டை அழிக்க முடியாது. அதே மாதிரி அவரே உணரணும், இதை நான் எடுக்கிறையில உடம்புக்கு இதால் கெடுதல் வருது, குடும்பத்துக்கு கெடுதல் வருது, இதால் பெரிய செலவு ஒன்று போகுது, இதால் குடும்ப நிம்மதி இல்லாமல் போகுது. அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு நான் இதை எடுக்கிறையில என்ன பலன்? இப்போ ஒருத்தருக்கு குயிக்காக இதை செய்ய கஷ்டம், கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பாவனையே குறைக்கலாம். அப்படியே குறைஞ்சிட்டு ஒரு ஆலோசனை எடுத்துட்டு முற்றிலும் இதில் வெளிவந்த ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த முயற்சி இருக்கணும். அதேபோல் வந்து பார்த்தோமாக இருந்தால் இன்னும் ஒரு மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனை டாக்டர். மத்திய கிழக்கு நாடுகளில் இப்பொழுது பார்த்தோமாக இருந்தால் யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக உலக அளவில் பார்த்தோமாக இருந்தால் எல்லோரும் பெரியதொரு சிக்கலுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று தான் சொல்ல வேண்டும். விலைவாசியாகட்டும், எரிபொருள் விலையின் அதிகரிப்பாகட்டும், மின் கட்டணமாகட்டும், நீர் கட்டணமாகட்டும், பொருட்களின் விலை அதிகரிப்பாகும். இப்படி அதிகரிக்கின்ற பொழுது எங்களுடைய வருமானம் அதிகரிக்கின்றது என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம். இருந்தாலும் இதற்கு எவ்வாறான முறையில் நாங்கள் முகம் கொடுப்பது என்பதில் மிகப்பெரியதொரு திண்டாட்டத்தில் இருக்கின்றார்கள். சித்திரை புத்தாண்டு வரப்போகின்றது, அதற்கு நாங்கள் என்னென்ன பொருட்களை கொள்வன செய்யலாம், ஆடைகளை கொள்வன செய்ய வேண்டும், நகர்ப்புறங்களில் வாழக்கூடியவர்கள் கிராமப்புறங்களுக்கு செல்ல வேண்டும். இப்படி நிறைய திண்டாட்டத்தில் இருப்பவர்களுக்கு இந்த விலைவாசி என்பது மிகப்பெரியதொரு சிக்கல், பெரியதொரு மன அழுத்தம் என்று சொல்கிறேன். இதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை வந்து நம்ம சொல்லலாம்? நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு மாற்றம் கொடுக்க முடியாது. இப்போ அரசாங்கத்தில் சில விஷயங்கள் சொன்னால் இது கூடுதலாகும் என்று அதை நமக்கு மாற்ற இல்லை. ஆனால் நம்ம செய்யணும், நாங்கள் முகாமைத்துவம் இருக்கணும். நம்மளுடைய இப்போ நாம் எடுக்கிற சம்பளத்துக்கு நமக்கு தெரியணும் சரியாக முகாமைத்துவம். தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள் எங்களுக்கு நிப்பாட்டலாம். இப்போ நாங்கள் சொன்னால் சித்திரை புத்தாண்டு வந்தால் யாரும் குதூகலமாக நல்ல உடைகள் எடுத்து நல்ல சந்தோஷமாக கொண்டாடணும். ஆனால் சில விஷயங்களில் இந்த நிலைமையில் இருந்தால் ஒரு புத்தாண்டு ஒரு நாள் 2 நாளோடு முடியுது. அப்போ ஒரு மாதம் பூரா நாம் எங்களோட செலவுகள் வருமானங்களோடு இப்போ இருக்கிற சம்பளத்தோடு தான் போகணும். அந்த விஷயங்களில் தேவையில்லாத செலவுகள் நமக்கு நிப்பாட்டலாம். இப்போ நான் சொன்னேன் ஒரு அப்பா வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு போகிற செலவு குறைக்கலாம். இப்போ சில விஷயங்களுக்கு நாங்கள் ஒரு தூரத்துக்கு பிரயாணம் போனால் அதுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். சில பேர் புக் பண்ணி போவாங்க ட்ரிப்ஸ். இப்போ நமக்கு தெரியும் இந்த ஏப்ரல் சீசனில் நிறைய பேர் போகிறாங்க. அப்போ இந்த துறைக்கு நிறைய குறைஞ்சி இருக்கும் இந்த இருக்கிற பிரச்சனை சுட்டி. ஸோ அந்த விஷயங்கள் முகாமைத்துவம் செய்தால் தற்போது இருக்கிற விஷயத்துக்கு ஒரு
தீர்வு ஒன்று எடுக்கலாம். ஆனால் முழுமையான தீர்வு ஒன்று எடுக்கையில் அதுக்கு அவங்க இன்னொரு விஷயம்தான், அவங்க வந்து ஒரே விஷயத்துக்கு மட்டும் ஒரே தொழிலில் மட்டும் இருக்கக்கூடாது. பல தொழில்கள் அவருக்கு இன்னொரு திறமை இருந்தால் பார்ட் டைமாக ஒர்க்ஸ் பண்ணால். ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அதுதான். அது இல்லாமல் மன அழுத்தத்தில் இருந்தால் அவங்க யோசிப்பாங்க, இது மன அழுத்தம், இதுக்கு அங்கே நாம் கண்டோம், நாம் வந்து சுனாமியை முகம் கொடுத்தோம், கோவிட்டுக்கு முகம் கொடுத்தோம். அப்போ அந்த நேரம் நான் கவுன்சில் பண்ண கூட நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு விழிப்பு இல்லாமல் பிடி இல்லாமல் இதே தாண்டி போக முடியாது, இதோடு வாழ்க்கை முடியுதுன்னு இருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் நம்ம நாட்டில் நாங்கள் நிறைய விஷயங்கள் காண்டுட்டோம், நிறைய அரசாங்க மாற்றம் வந்துச்சு, மக்கள் அதை முகம் கொடுத்தாங்க, இதை விட பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இது மட்டும் இல்லை தீர்வு, இதையும் தாண்டி நமக்கு போகலாம். அந்த மன வலிமை இருக்கணும் ஒருத்தருக்கு, இதை நாங்கள் முகம் கொடுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் விஷயங்கள் நாங்கள் முகம் கொடுக்கணும், முகம் கொடுக்காமல் ஒன்றும் முடியாது. நாம் வாழ்க்கையில் பிரச்சனை பாய்ந்து போட முடியாது, முகம் கொடுக்கணும், சவால் அடிக்கணும். நிறைய விஷயங்கள் காலத்தான் நிர்ணயிக்கும். ஒரு சிலரை பொறுத்தவரையில் சில இழப்புகளை வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த இழப்புகளிலேயே இன்னுமே மூழ்கி கொண்டிருப்பார்கள். அந்த சோகமாகட்டும் அந்த வேதனையாகவும் அவர்களுடைய ஆழ்மனதில் பதிந்ததாக இருக்கும். அதை நினைத்து நினைத்தே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறான மன அழுத்தத்திற்கு உள்ளானவர்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வுகளை சொல்லலாம் டாக்டர்? ரொம்ப நல்ல கேள்வி. என்னென்னா நிறைய பேர் வந்து சோகங்கள், துயரங்கள், அவங்களுடைய மன பலத்தை வச்சு தான் யோசிப்பாங்க. சில பிரிவுகள், சில இறப்புகள், சில விஷயங்கள் நான் சொல்வேன், தொழிலில் எழுந்தாலும் யாரும் சரி அவங்களோட விருப்பமான ஒத்தர் இருந்தாலும் அதிலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை வந்து அவருக்கு நிர்ணயித்த வாழ்க்கையில் அவ்வளோதான், நாம் அதை கடந்து போகிறோம். ஆனால் இது சொல்ல ரொம்ப இலகுவான விஷயம். ஆனால் சில பேருடைய மனம் எடுத்தால் சென்சிட்டிவ் டைப், சின்ன ஒரு விஷயத்துக்கு சரி கவலைப்படுவாங்க. ஸோ அவங்க செய்யணும்னா மனசுக்கு தேவை. நான் தான் சொல்கிறேன், இதுக்கு நல்ல விஷயம் என்னென்னா ஆன்மீக நம்பிக்கை, ஆன்மீகத்தை பற்றி, இறைவனை பற்றி நம்பிக்கை. அவங்க காரணமும் யதார்த்தம் இதுதான், வாழ்க்கையில் ஒரு நாளில் எல்லாம் முடியும், எல்லாம் தொடர்ந்து இருக்காது. அதுக்கு முகம் கொடுத்து வாழ்க்கையில் வளத்தை தான் அவங்க பயன்படுத்தணும். ஆனால் அது கஷ்டமான விஷயம். அதுக்கு மனசை அவங்க பயிற்சி செய்யணும். எதனாலும் இந்த தியானங்கள் இதெல்லாம் இருக்குது, இதுக்கு தான் அதை அவங்க யோசிக்கும். இதுதான் எதார்த்தம். இப்போ என்னுடைய அப்பா உயிரோடு இருந்தால் பல வருஷத்துக்கு போது இப்போ அவர் உயிரோடு இல்லை, அதை தான் ஏற்றுக்கொள்ளணும், யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ மன வலிமை வரும். இப்போ பார்த்தமாக இருந்தால் அந்த உலகத்தில் இடம்பெறக்கூடிய இந்த யுத்தம், விலைவாசி அதிகரிப்பு இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் வந்து அரசியல் பக்கம் வந்து அவர்களுக்கு திட்டுவது, அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு திட்டுவது, அல்லது சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டுவது, அல்லது விலைவாசிகளை அதிகரித்து விட்டார்கள் என்று கடைக்காரர்களை வந்து திட்டுவது, இப்படி எதிர்மறையான சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் தொடர்பாக சொல்லுங்கள் டாக்டர். எப்படி புரிந்து கொள்வது அவர்களை? நாங்கள் கண்டிப்பாக இதில் நாங்கள் அரசியல் ரீதியில் இருந்தால் சில பேருக்கு விருப்பமான அரசியல் கட்சிகள் இருக்கும், அரசியல் கண்ணோட்டங்கள் இருக்கும். ஸோ அவங்க இந்த கோபத்தை வந்து அதால் அவங்க காமிக்கிறாங்க. ஆனால் அதில் காமிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா விலை வந்து உயர்ந்தால் அதுக்கு நாங்கள் முகம் கொடுக்கத்தான் ஆகணும். இதுக்கு வந்து அவங்களுடைய நாங்கள் சொல்கிறோம், அவங்களுடைய இருக்க கண்ணோட்டம், ஆட்டிடியூட்ஸ், அதை அவங்க மாற்றணும். இப்போ நாங்கள் கண்ட இலங்கை, இந்தியா, ஆசியா கண்டத்தில் நிறைய நாடுகள் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் ஒன்று வந்து திட்டுவாங்க, பொருள்கள் உடைப்பாங்க, போராட்டம் செய்வாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை சில விஷயங்கள் நாம் இருக்கு, அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஊதியம் கூடியாகாது. ஆனால் இதுக்கு நாங்கள் ஒருத்தருக்கு திட்டுவதோ, அரசாங்கத்துக்கு திட்டுவதோ, அதால் இதுக்கு நாம் அந்த சொல்யூஷன் எடுக்கலாம். இதுக்கு நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நேரத்தோட கதைச்ச மாதிரி இதுக்கு தேவையான ஆல்டர்னேட்டிவ் வேஸ். இப்போ எனக்கு தொழிலில் இவ்வளோ சம்பளம் கிடைச்சா இன்னும் பார்ட் டைம் ஏதாவது செஞ்சால் இன்னும் கூடுதலாக சம்பாதிச்சா இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு ஒன்று கொடுக்கலாம், இல்லாத தேவையில்லாத செலவுகளை நிப்பாட்டலாம். ஸோ இதில் தான் இந்த முகாமைத்துவம். இப்போ இதுலேயும் வாழ்க்கையில் முகாமைத்துவம் தேவையில்லை. நம்ம சொல்லுவோம் டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவம். அதே மாதிரி தான் நம்மளுடைய சம்பளம் கிடைச்சா நம்ம சொல்லுவோம் 1 லட்சம் சம்பளம் ஒருத்தருக்கு கிடைக்குது. அப்போ அந்த 1 லட்சத்தை அவர் முகாமைத்துவம் செய்யணும், தேவையில்லாத செலவுகளை நிப்பாட்டணும். ஸோ அதில் ஒரு அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கலாம். இல்லாட்டி யாரும் இதை திட்டுவதோ, வீட்டு பொருளை உடைக்கிறதோ, மனைவியோடு சண்டை பிடிக்கிறதோ, கணவனோடு சண்டை பிடிக்கிறதோ, அதில் இன்னும் இந்த பிரச்சனை கூடுதலாக போகும். ஒரு சிலரை பொறுத்தவரையில் டாக்டர் நாங்கள் பார்க்குறோம், இயல்பாக இல்லை, நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம், வேறதொரு சிந்தனையில் இருப்பார்கள், அல்லது நாங்கள் ஏதாவது அவரிடம் பேசினால் அவர் எதிர்மறையான தோற்றங்களோடு அந்த தோட்டோடு பேசுவார். அதற்கு எப்படி அவரை நாங்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் என்பதை நாங்கள் எப்படி அவரை புரிந்து கொள்வோம்? இல்லை, அது ரொம்ப கடினமாக உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள ஒரு மன அழுத்தம் தெரியுது. அந்த மன அழுத்தம் இருந்த ஒருத்தர் வந்து தனிமையை விரும்புகிறார். அவர் நிறைய பேரோட கதைக்க மாட்டார். கதைக்கக்குள்ள இந்த தாட்ஸும் வரும், அதுக்கு சாதகமாக தான் வரும். அப்போ அவருக்கு புரிஞ்சு உணர்வு கொள்ளணும். இப்போ நீங்கள் இருக்கிற இந்த தாட்ஸில் இருந்தால் இதை நீங்கள் கொஞ்சம் மாறி வரணும். இப்போ இதுலேருந்து வித்தியாசமாக நீங்கள் யோசிக்கணும். நாங்கள் சொல்லுவோம்
ஆங்கிலத்தில் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நாங்கள் ஒரு விஷயத்த அந்த கோணத்திலேருந்து வெளியே பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் அந்த உள்ளுக்கு தான் இருப்பாங்க. அதுக்கு வித்தியாசமான கோணம். இப்போ ஒருத்தருக்கு நாங்கள் சொல்லுவோமே, நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், உங்களுக்கு லெக்சரர் வந்து ஏசுறார். அப்போ அதை கவலையாக போயிட்டு சாப்பிடாம தினம் தினம் யோசிச்சு மன அழுத்தத்தில் வந்து அது இருக்கலாம். இல்லாட்டி லெக்சரர் ஏசினா நீங்கள் விளையாட்டை எடுத்து இந்த நாளும் தான் ஏசுறார் இன்றைக்கு மட்டுமா, அது சகஜம்னு போயிட்டு நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சு கொண்டு இருக்கலாம். அப்போ அதில் உங்களுக்கு மன அழுத்தம் வராது. நான் அது சரின்னு சொல்கிறேன் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் வந்து நகைச்சுவை ரீதியாக சரி, இல்லாட்டி அது சீரியஸ்னஸ் இல்லாத ரீதியில் சரி எடுக்கணும். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம சீரியஸ் போனால் அப்போ தான் நமக்கு விளங்குது இந்த வாழ்க்கையை இப்போ நாங்கள் வாழ்கிறோம் ரொம்ப கஷ்டம். இப்போ சில பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எப்படி வாழ்கிறீங்க, என்ன போகுதுன்னு தான் சொல்லுவாங்க. வாழ்க்கை அப்படியே போகுது. ஆனால் அவர் ஒரு பிடிப்பொண்டு இல்லை வாழ்க்கையில். ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு நதி மாதிரி கடந்து போகும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணம் வந்து அந்த பிடிப்பு இல்லாத காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதே யோசித்து அவங்க ஒரு சமூகமாக இருக்க மாட்டாங்க. அவங்க தனிமையை தான் விரும்புவாங்க. தனிமையில் இருட்டில் சில நேரம் லைட்ஸ் ஆஃப் பண்ணி அப்படி இருந்த ஒருத்தர் அவர் மனத்தில் பாதிச்சாக இருக்கிற ஒருத்தரை தான் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சரி, அதேபோல் வந்து இந்த இளமை பருவத்தில் வரக்கூடிய ஒரு நோய் என்று சொல்லலாம், காதல் நோய். பெரியதொரு நோய். அதிலிருந்து விடுபடுவது என்பது கஷ்டமான விஷயம். ஒரு சிலர் வந்து காதலில் வந்து தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றால் டாக்டர் அது பற்றி யோசித்துக் கொண்டிருப்பாள், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு சிந்தனையில் இருப்பார்கள். அதுவே அவர்களுக்கு பெரியதொரு மன அழுத்தத்தை தருகின்றது. அவ்வாறான பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கு மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள் என்பதை முதலில் நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது? அவர்களுக்கான விழிப்புணர்வுகள் என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அப்படியான பிள்ளைகள் இருந்தால், இப்போ காதல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நோய் மட்டும் இல்லை, அது காதலில் வீழ்வது, ஃபால் இன் லவ்னு தான் சொல்லுவேன், அது வீழ்வது. ஒருத்தர் அவர் அப்போ சொல்லுவாங்க காதலுக்கு கண்கள் இல்லை, என்ன இருட்டு தான் இருக்குது, என்ன சரியான நபரை தேர்ந்து கொள்ளாமல், அவங்களுக்கு அந்த மெச்சிங் இல்லாத நபரை ஒன்று தேர்ந்து கொள்ளாமல், இதில் பிரச்சனை வர என்ன காரணம்னா அந்த காதல் வந்து திருமணத்தில் முடிக்கிற அந்த முடிவு வார காதல் அது உண்மையான காதலாக இருக்கும். மற்றது காதலுக்கு இப்போ இந்த ஜெனரேஷன் இந்த காலம் எடுத்தால் காதல் மட்டும் பத்தாது. இப்போ காதல் செஞ்சால் காதலுக்கு பிறகு வாழ்க்கை வாழ்கிற எப்படி நல்ல தொழில் இருக்கணும். அவங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க காதலில் எல்லாம் இன்பமாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் திருமணம் முடிஞ்சதான் 2 பேர் ஒரே வீட்டுக்கு வந்தால் அவருடைய உண்மையான முகம் காட்டும். ஸோ சில நேரம் இந்த காதலில் மன அழுத்தம் வந்து இப்போ நாம் யோசிக்கணும், காதலிக்கிற நபர் நம்மளோட மேட்சிங் ஆகிற பர்சனா, இல்லாட்டி இந்த காதல் இதுக்கு அங்கேயால் கொண்டு போக முடியுமா? அப்படி இல்லாமல் ஆரம்பிக்கிற எல்லாம் காதல் நடுவில் அப்படியே உயிர் இல்லாமல் போகும். ஏன்னா காதலுக்கு உண்மைக்கு நல்லொரு உயிர் உணர்வு எல்லாமே இருக்குது. ஆனால் காதலிக்கிற நபர்ட கையில் தான் அது இருக்குது. சில பேர் வந்து அவங்களுக்கு பெட்ரோல் விருப்பமாக இல்லாத ஒருத்தர், இல்லாட்டி அவங்களுக்கு மேட்சிங் இல்லாத ஒருத்தர் காதலிப்பாங்க. ஆனால் சொல்லுவாங்க இப்போ நமக்கு திரைப்படத்தில் நல்ல காதல் வந்து ஏழை ஒருத்தர் பணக்கார ஒருத்தர் காதலிக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் அது நடைமுறையில் அது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம் என்று சொல்ல முடியாது. இனி தேவையில்லாத அளவுள்ள மனசுக்கு அழுத்தம் வந்து போடாமல் அந்தந்த பருவத்தில் இப்போ நாங்கள் சொன்ன படிக்கிற பருவத்தில் படிப்பு செஞ்சு நல்ல அளவில் அதை முன்னேற்றமாக செஞ்சு இப்போ தொழில் செய்கிற காலத்தில் தனக்கு விருப்பமான ஒருத்தரை காதலிச்சா நான் நிச்சயமாக பெற்றோர்கள் கூட ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிள்ளையை பற்றி இப்போ சொல்லுமே, ஒரு பெண் மகளை எடுத்தால் அவங்க படிக்கிற காலத்தில் நல்லா படித்து தொழிலில் போனால் அவங்க காதலிச்சா பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு வராது. ஏன்னா அவங்க ஒரு இடம் ஒன்று வைக்கக்கூடாது. அப்போ சொல்லுவாங்க இல்லை நீ படிக்காமல் போவதுக்கு காரணம் இந்த காதல் தான், இந்த விஷயம்தான். இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஏழை சித்தி அடையாத பிள்ளைகளுக்கு சில நேரம் காதல் ஏதாவது இருந்தால் பெற்றோர்கள் இல்லை இதுக்கு தான் காரணம், இதுதான் எங்களை காசெல்லாம் அநியாயமாக செலவு போனது. ஸோ இதை மாற்றலாம். அந்த பிள்ளைகள் யோசிக்கணும், லைஃப்பில் ஒரு கோல் ஒன்று இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் லட்சியம், குறிக்கோள், நோக்கம் என்ற ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால் வாழ்க்கையை சரியான முறையில் எங்களால் வாழ முடியும், சந்தோஷமாக வாழலாம். வாழ்க்கை என்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது சந்தோஷமாக்குவதும் கவலையாக்குவதும் அவரவர் கைகளில் தான் இருக்கிறது. நிறைய மன அழுத்தங்கள் தொடர்பாக நிறைய விழிப்புணர்வுகளோடு எங்களோடு இணைந்திருந்தார் இன்றைய தினம் மனோ தத்துவ நிபுணர் வைத்தியர் கலாநிதி வசீர் லத்தீஃப் அவர்கள் தான் இணைந்திருந்தார். மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி. சரி ரசிகர்களே, பயனுள்ள நேர்காணல் பகுதியாக உங்களுக்கு அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அளவிலோடு நான் விடைபெறுவதற்கு தயாராக இருக்கிறேன். 2வது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு ராஜா அவர்கள் இணைந்து கொள்வார். இப்பொழுது இனிமையான ஒரு பாடல் நிகழ்ச்சியில் தயாராக இருக்கிறது, பார்க்கலாம்.